நூற்றுக்கணக்கான பன்றிகளை நடு ராத்திரியில் பலி கொடுத்து அதையெல்லாம் நெருப்பில் போட்டு சுட்டு துண்டு துண்டாக அறுத்து காலையில் கூறு போட்டு விற்கிற மாதிரி ஒரு திருவிழாவை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்து பன்றின்னு சொல்ல மாட்டாங்க, சாமிக்கு நேர்ந்து விட்டால் அதை வந்து ஆத்தின்னு சொல்லுவாங்க. ஆறுமுகமங்கலம் ஐகோட் மகாராஜா கோவிலில் நடக்கிற கோவில் திருவிழா அப்போ நூற்றுக்கணக்கான பன்றிகளை பலி கொடுப்பாங்க சுடலை மாடனுக்கு. இதை ஒரு வேண்டுதலுக்காக அவங்க வீட்டில் வச்சு வளர்த்து கோவிலுக்கு கொண்டுட்டு வருவாங்க. அவங்க பலி கொடுத்துட்டு அதில் வீட்டுக்கு தேவையான கறியை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கறியை வந்து அங்கே வர்ற மக்களுக்கு கூறு போட்டு விற்பாங்க. விற்கிறது வந்து ஒரு கூறு 100 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கிறாங்க. ஒரு சிலர் ஒரு கூரை 200 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. ஒரு சிலர் 50 ரூபா 20 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போகிற நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இங்கே வந்து 12 மணிக்கு மேலே இந்த கோவிலுக்கு கிழக்கு புறத்தில் சென்னல் மாநகர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு போகிற பாதையில் சுற்றி வரிசையாக நிறைய பன்றிகளை வரிசையாக சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 50 பன்றியாவது பார்க்க முடியும். அதுவும் நைட்டு 12 மணிலேருந்து காலையில் விடிய விடிய வந்து வரிசையாக அந்த பன்றியை குத்தி அதுக்கப்புறமா சுடுவாங்க. சுட்டுட்டு அதுக்கப்புறமா அறுத்து கூறு கூறாக விற்பாங்க. இதில் ஒரு சில பன்றிகளெல்லாம் பார்க்கும்போது மிரண்டு போயிட்டேன். ஏன்னா 6 அடி வரைக்கும் நீளமாகவும் 300 கிலோவுக்கு மேலே எடை உள்ளதாகவும் இருந்தது. ஒவ்வொரு பெரிய பெரிய பன்றிகளாக இருந்தது.